சுண்டக்காவா? நான் 8 அடி ஓடிடுவேன், நான் 16 அடி ஓடிடுவேன் அப்படின்னு பயந்து ஓடுறவங்களா கொஞ்சம் பக்கத்துல வந்துருங்க. என்னக்கா நீ எல்லாரும் 1008 ரெசிபி புதுசு புதுசா அவங்க சேனல்ல போட்டா சுண்டக்காய் போடுறேன், கோவக்காய் போடுறேன், போக்கா நீயும் சுண்டக்காயும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க தானே. ஆனா இந்த ரெசிபியை நீங்க சாப்பிட்டு பார்த்தா வேணான்னு சொல்றவங்களும் ஒரு வாய் சேர்த்து சாப்பிடுவீங்க. சுண்டக்காய் பிடிக்கிறவங்க டெய்லி கூட கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு சாப்பிட்டுக்குவீங்க. அம்மாவோட ஈஸியான ரெசிபி இது. இந்த மாதிரி சுண்டக்காய் சத்தியமா நீங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. இது ரொம்ப 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 ஈஸியான டிஷ்ஷு. ஒரு 2 கொத்து சுண்டக்காவை எடுத்து அதை இடிச்சு தண்ணியில போட்டு வச்சு பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிற கரண்டியை அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சது கடுகு 2 பல்லு பூண்டு தோலோட தட்டி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம இடிச்சு வச்ச சுண்டக்காய் கூடவே உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு அதை அப்படியே நல்லா கரண்டியாலவே கலந்து விடுங்க. சுண்டக்காய் எல்லாம் பொரிஞ்ச மாதிரி ஆயிடும். அதாவது அந்த தோல் எல்லாம் வெள்ளையா மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயத்துல கொஞ்சம் தண்ணியை விட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லையும் ஒரு 5 நிமிஷம் சிம்லையும் மாற்றி வச்சிருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சுண்டக்காய் நல்லா கதக்கதன்னு வெந்துட்டு இருக்கும். கரண்டியால் கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைங்க. அப்படி இல்லாட்டி ஓப்பன் பேன்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டாக்கா தண்ணி எல்லாம் சுண்டக்காய் இழுத்து இந்த மாதிரி சுருள வதங்கி வந்துடும். இந்த சமயத்துல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதுல கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த தாளிக்கிற கரண்டிலேயே கொஞ்சம் சாதம் போட்டு கலந்து சாப்பிட்டா தேவாமிர்தமா இருக்கும். சுண்டக்காய் லைட்டா கசப்பு இருக்கதா செய்யும். ஆனா இப்படி செஞ்சு சாப்பிட்டா கசப்பு கூட தெரியாது, சூப்பரா இருக்கும். அப்புறம் என்ன, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீகோ கடி நாகோ கடி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வேண்டியதுதான். இவ்வளோ ஈஸியான சுண்டக்காய் ரெசிபி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? எல்லாமே நம்ம சேனல்ல மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா பேசிக்கலா ஐ எம் வெரி சோம்பேறி.